தாலி பாக்கியம் இல்லாத பெண்கள். இந்த தாலி பாக்கியம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். பெண்களுக்கு 2 பாக்கியங்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. குழந்தை பாக்கியம், தாலி பாக்கியம். மற்றதெல்லாம் பாக்கியம், கார் வாங்குறது, வீடு வாங்குறதெல்லாம் பாக்கியத்தில் வராது. தாலி கிடைப்பது தாலி பாக்கியம், குழந்தை பிறப்பது குழந்தை பாக்கியம். 2 தான் பாக்கியம். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், வரம் அப்படின்னு அர்த்தம். சில பெண்களுக்கு தாலி பாக்கியம் குறைவாக இருக்கும். சுக்கிரன் நீச்சத்தில் இருப்பான், சந்திரன் செவ்வாய் நீச்சத்தில் இருப்பாங்க. அதனால் திருமணமானவுடனே அந்த கணவன் இறந்துருவான், இல்லைனா பிரிஞ்சு போயிடுவாங்க. திரும்ப இன்னொரு திருமணம் பண்ணுவாங்க. அதுவும் இதே போல தான் நடக்கும். கழுத்தில் ஒரு ஆண்மகனால் தாலி தொங்கினா அவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு தோஷம் இருக்கும். அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த தோஷத்தை சரி பண்ணலைன்னா நீங்கள் எத்தனை திருமணம் பண்ணாலும் தாலி பாக்கியம் இருக்காது. சில பேர் சேர்ந்து வாழ்ந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், தாலி கட்டாமல். அப்படிப்பட்ட ஜாதகர்களும் உண்டு. ஆனால் தாலி பாக்கியம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் பெண்களுக்கு. அதனால தான் வெள்ளிக்கிழமை மஞ்சள் பூச்சி குளிக்கணும், அந்த கோயிலுக்கு, அம்மன் கோயிலுக்கு போகணும். இப்படி நிறைய விஷயங்கள். வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடணும், வாசலில் கை கூப்பி அந்த மகாலட்சுமி கடாட்சை வணங்கணும். இப்படியெல்லாம் முன்னோர்கள் நமக்கு சொன்னதுன்னா இந்த தாலி பாக்கியத்திற்கு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே அதுக்கு எல்லா விஷயமும் அதுக்கு அந்த தாலி பாக்கியத்துக்கு வைப்ரேஷனை உண்டு பண்ணுறதுக்காக தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நாகரிக உலகத்தில் எந்த பெண்களும் இதுபோல் இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எதையுமே செய்கிறதில்ல. திருமணம் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப பிரச்சனை. ஒன்று பிரிஞ்சே இருக்காங்க அம்மா வீட்டில், இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா கணவர் இறந்து போயிடுறாரு, இல்லைன்னா கணவர் விட்டுட்டு போயிடுறாரு. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிக கணவன் மனைவி பிரிவு ரொம்ப இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதுக்குரிய விளக்கம் கேட்குறாங்க, ஜாதகம் வந்து பார்க்குறாங்க. இதை முன்னாடியே கேட்டிருந்தா திருமணத்துக்கு முன்னாடியே நான் சுலபமான வழி சொல்லியிருப்பேன். இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு ஒத்து போகாது, இல்லைன்னா இந்த பெண்ணுக்கு இன்னென்ன பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுங்கள். எப்போவுமே பிரச்சனைகள் இருக்குது, கலஸ்தர தோஷம், ராகு தோஷம், காலசர்ப்ப தோஷம்லாம் இருக்குன்னா முன்னாடியே பரிகாரம் செய்துவிட்டு திருமணம் பண்ணால் அந்த பெண்களும் அந்த தம்பதிகள் 100 வருஷம் வாழ்வாங்க. செய்ததுக்கு அப்புறமா செய்கிறது கொஞ்சம் கஷ்டம், வேறு வழி இல்லாமல் செய்ய தான் செய்கிறோம். அதனால் இந்த தாலி பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி இருந்தால் கவனமாக யார்கிட்டையோ ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.